ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு ரிசிப்ட்ல இருந்து எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப நம்ம தான் மதுரையில் ஐயா வேண்டாம் தம்பி, என் புள்ள பாடிய நல்லபடியா வாங்க விடுங்க என தீக்குளித்து இருந்தவரின் தாய் பாஜகவினரிடம் மண்டியிட்டு கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நரிமேடு மருதுபாண்டியர் தெருவைச் சேர்ந்தவர் பூர்ணச்சந்திரன். 40 வயதான இவர் MBA பட்டதாரி. திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது தீபமேற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசு தீபமேற்ற அனுமதி மறுத்தது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் மனமுடைந்த பூரணச்சந்திரன் நேற்று முன்தினம் அவுட் போஸ்ட் ஈவேரா சிலை முன்பாக உள்ள போலீஸ் பூத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு திரண்டு வந்த இந்து அமைப்பினர் அவரது புகைப்படம் தாங்கிய பதாகையை ஏந்தி கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கருப்பு துணியை வாயில் கட்டியிருந்தனர். அவரது உறவினர்களிடம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பின் தீக்குளித்து உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் உடலை வாங்க மறுத்து இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் அரசு ராஜாஜி பிரேத பரிசோதனை பிணவரையில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும், பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பின. அரசிடம் கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இந்து அமைப்பினர் கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் பூர்ணச்சந்திரனின் தாயார் காளீஸ்வரி பிணவரின் முன்பாக அமர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்த பாஜகவினர் முன்பாக சென்று காலில் விழுந்து என் பையனுக்காக குரல் கொடுத்ததற்கு நன்றி, அரசியல் செய்யாதீர்கள், என் மகனின் உடல் வேண்டும் என கண்ணீர் மல்க கதறினார். பின்பு காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக அறிவுறுத்தினர். இதனையடுத்து பூர்ணச்சந்திரனின் உடல் உடற்கூறாய்வு செய்த பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரசியல் செய்ய வேண்டாம், என் மகனின் உடல் நல்லபடியாக எனக்கு வேண்டும் என பாஜகவினரிடம் கண்ணீர் மல்க தாய் ஒருவர் கதறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு ரிசிப்ட்ல இருந்து எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப நம்ம தான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.